ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி எழுத சொல்லிக் கொடுக்கணுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹவு டு ட்ரெயின் யுவர் கிட்ஸ் டு ஸ்டார்ட் ரைட்டிங். நம்ம குழந்தைங்க எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேசிக்கான திங்ஸை தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும். அதில் சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுக்கு அது புரியுதா, அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கு ட்ராயிங் ரைட்டிங்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ட்ராயிங்னா என்ன, ரைட்டிங்னா என்னன்னு அவங்களுக்கு புரியணும். அது ஒரு ரிசர்ச் படி பார்த்தானா நம்ம 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ட்ராயிங்க்கும் ரைட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் குழந்தைங்களால் புரிஞ்சிக்க முடியுங்கிறது அவங்க இந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இதை ஒரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. 2.5 வயசுலேருந்து 3.5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம crayons, பென்சில் இல்லை சாக் பீஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த 3 விஷயங்களை ஃபஸ்ட்டு எப்படி அவங்க பிடிக்கணுங்கிறத பொசிஷனை கரெக்டாக சொல்லி கொடுங்க. பொசிஷன் தான் மெயின். நம்ம ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டோ இல்லை மடியில் வச்சோ எழுத சொல்லி கொடுக்கவே கூடாது. ஒரு சேரில் உட்கார வச்சு டேபிளில் ஒரு புக்காக இருந்தாலும் சரி, ஸ்லேட்டாக இருந்தாலும் சரி, அதை வச்சு அவங்க எழுத சொல்லி கொடுக்கணும். எழுத சொல்லி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு crayonsஆக இருக்கட்டும், ஒரு சாக் பீஸாக இருக்கட்டும், அவங்க கையில் கொடுத்துட்டு பொசிஷனை மட்டும் பிடிக்க சொல்லி கொடுங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஸ்கிரிபிள் பண்ண விடுங்க. அவங்க அந்த ஸ்கிரிபிள் பண்ணி அவங்களுக்கா போர் அடித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சர்க்கிளோ இல்லை ஒரு பிக்சரோ ஏதாவது வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ஸ்கிரிபிள் பண்ண சொல்லுங்கள். அது எதுக்காகனா ஒரு கண்ட்ரோல் அப்போ தான் கிடைக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஃபினிஷ் பண்ணணுங்கிற ஒரு கண்ட்ரோல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கலரிங் பண்ண சொல்லி கொடுக்கணும். சிங்கிள் கலர் அண்ட் மல்டிபிள் கலர். இதுதான் ஃபஸ்ட்டு 2.5லேருந்து 3.5 இயர்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஃபஸ்ட்டு ரைட்டிங் எழுத சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 3 to 5 இயர்ஸ் ஏஜில் உள்ள குழந்தைங்களுக்கு லைன்ஸ், பேட்டர்ன், லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ப்ரீ ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த கான்செப்டை நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன், அந்த எபிசோடோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பேட்டர்னை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆகும்போது ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் A to Z வரைக்கும் உள்ள லெட்டர்ஸை எப்படி எழுதணும்னு ட்ரேஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் 2 செட் ஆஃப் ஏஜ் குழந்தைங்களுக்கு எப்படி எழுத சொல்லிக் கொடுக்கணுங்கிறத பற்றி இதில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்களோட இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.